இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒயிட் ரைஸு ஆறப்பட்டு வச்சுருக்கேன். சூடாக இருக்கேன், சாப்பிட முடியல, அதனால் ஆறப்பட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்ச சாம்பார். முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்ச சாம்பார் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைக்கிற சாம்பார். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளையும் போட்டு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது சவுச்சவுக்காயும் கோஸும் பொரியல் செஞ்சுருக்கேன். சவுச்சவுக்காயும் கோஸும் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சவுச்சவுக்காயும் கோஸும் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டு எனக்கு தான் தெரியும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.